வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். மதுரை மாநகரின் மையமான மீனாட்சி அம்மன் கோவிலில் தண்ணீர் தேங்கி நின்றால் அந்த கட்டிடம் என்னவாகும் என்று பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா வேதனையுடன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் என் ஊர் என் கனவு 2030 என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய சாலமன் பாப்பையா, வைகை ஆறு இல்லை என்றால் மதுரையே உருவாகி இருக்காது. வைகை ஆற்றை சமப்படுத்தி நீர் நிறைந்த தேம்ஸ் நதியைப் போல வைகை நதியை மாற்ற வேண்டும். வைகை ஆற்றில் உள்ள மணலை காப்பாற்றவில்லை என்றால் மணல் முழுவதையும் எடுத்துச் சென்று விடுவார்கள். மதுரையில் உள்ள கண்மாய்களை தூர்வாரி மதுரை மாநகரில் தேங்கும் தண்ணீரை வைகை ஆற்றில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மதுரை உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணமாக உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தண்ணீர் தேங்கி நின்றால் அந்த கட்டிடம் என்னவாகும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கோவிலுக்கு ஏதாவது சேதம் வந்துவிட்டால் மதுரையின் கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் மதுரை பேருந்து நிலையம் முன்பு நன்றாக இருந்த நிலையில் இப்போது சத்திரம் சாவடி போல மாறிவிட்டது என்றும், மழைக்காலங்களில் 4 புறமும் தண்ணீர் வந்து தேங்குவதால் மதுரைக்கு ஆபத்தான இடமாக மதுரையின் பேருந்து நிலையம் மாறி வருகிறது என்றும் சாலமன் பாப்பையா விமர்சித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் மூர்த்தி, மீனாட்சி அம்மன் கோவிலிலும் அதைத் தொடர்ந்து வைகை ஆறும் மேம்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். ஆட்சி அமைந்து 5 ஆண்டுகள் நிறைவு செய்ய உள்ள நிலையில் திடீர் ஞானோதயம் வந்து இப்போது அமைச்சர் உறுதியளித்துள்ளது இணையத்தில் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது.